நாம கடலின் வித்தியாசமான மற்றும் அழகான உயிரினங்களில் ஒன்றான ஜெல்லிஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜெல்லிஃபிஷ்ஷுக்கு மூளை, இதயம், எலும்பு எதுவுமே இல்லைங்க. அதில் 95% வெறும் தண்ணி தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வெறும் நரம்புகள் மட்டும்தாங்க. ஜெல்லிஃபிஷ் எல்லாமே 500 மில்லியன் ஆண்டுகள் பழமையான உயிரினங்கள். டைனோசர் கூட 200லேருந்து ஒரு 350 மில்லியன் வருஷம்தான் பழமையான உயிரினம். ஆனால் இந்த ஜெல்லிஃபிஷ் 500 மில்லியன் ஆண்டுகள் பழமையான உயிரினமாங்க. இந்த ஜெல்லிஃபிஷ்ஷில் நிறைய டெண்டக்கிள்ஸ் இருக்குது. இதில் நெமட்டோசைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷம் நிறைஞ்ச செல்களும் இருக்குங்க. இந்த செல்கள்னால நம்ம பக்கத்தில் போனோம்னா அது ஆபத்து அப்படின்னு உணர்ந்துச்சுன்னா அந்த விஷத்தை உமிழ்ந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகக்கூடிய அளவுக்கு அதுக்கு திறமை இருக்குது. ஜெல்லிஃபிஷ் கிட்ட பயோலுமினசன்ஸ் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது. அப்படின்னா என்னென்னா, மின்மினி பூச்சி எல்லாமே இருட்டில் எப்படி பிரகாசமாக வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த ஜெல்லிஃபிஷ்னால் மின்ன முடியுமாங்க. ஜெல்லிஃபிஷ்ஷுங்க வெவ்வேறு சைஸில் இருக்குங்க. இருக்கிறதுலே சின்ன சைஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க நாணயத்தோட அளவுலேருந்து பெரிய சைஸ் அப்படிங்கும்போது ஒரு பெரிய நீலத்திமிங்கலத்தோட சைஸ் வரைக்கும் இருக்குங்க. ஜெல்லிஃபிஷ்ஷோட டெண்டக்கிள்ஸ் 120 அடிக்கு மேலேயும் வளருமாங்க. இன்றைக்கி நாம் பார்த்த டீட்டெயில்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.